அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது விஷயத்தை உங்களை சந்திப்ப விரும்புகிறேன். மஞ்சளும் குங்குமம் மரபும் அறிவியலும் என்ற தலைப்பில் நான் எழுதிய நம் பாரம்பரிய விஷயங்களை பற்றி ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டு வருகிறேன். அதில் இன்று வேஷ்டி ஒன்றும் வேஸ்ட் இல்லைங்க. ஆண்கள் அணியும் வேஷ்டி என்பது நம் மரபு சார்ந்த உடை. தறியில் நீளமாக செவ்வக வடிவில் நெய்யப்பட்டு வெட்டப்படுவதால் இதற்கு வேட்டி என்று பெயர். கிமு 5ஆம் நூற்றாண்டிலேயே நம்முடைய ஆண்கள் வேஷ்டி தான் உடுத்தி வந்தார்கள். மாபெரும் மன்னர்கள் கூட இடையில் கச்சை கட்டி வேட்டியை பஞ்சகச்ச பாணியில் உடுத்தியிருப்பார்கள். இதுவும் இந்திய திருநாடு முழுவதும் வெவ்வேறு பாணியில் உடுத்தப்படும் ஒரு உடைதான். சங்க இலக்கியங்களின் சான்று ஆவணமாக திகழும் சிவகங்கை மாவட்டம் கீழடி கிராமத்தில் நடைபெற்ற தொல்லியல் துறை நடத்திய அகழாய்வின் முடிவில் பல்வேறு பொருட்களோடு நூல் நூற்கும் தக்லியும் கிடைத்திருக்கிறது. இதுவே அம்மக்கள் நூல் நூற்று ஆடை நெய்து அணிந்திருப்பதை காட்டுகிறது. புட்டகம் பொருந்துவ புனைகு ஓரும் என்று பரிபாடலும் நோக்கு நுழை கல்லான் உண்மை அழக்கணிந்த அறவுரி என்ன அறுவை என்று பெருமானாற்றுப்படையும் குறிப்பிடுகின்றன. பட்டினும் மயிலினும் பருத்து நூலினும் கட்டுநுண் வினை காருகர் இருக்கையும் பாலாவி என்ன ஆடை கிளியினும் கிடையினும் தொழில் பல பெருக்கியோர் என்ற சிலப்பதிகாரம் பாலாவியன மெல்லிய ஆடை நெய்யப்பட்டதை கூறுகிறது. அதை மடித்தால் ஒரு மோதிரத்தில் அடக்கும் அளவு மெல்லியதாக இருந்ததாம். பல நூற்றாண்டுகளாக நம் முன்னோர்கள் அணிந்த வேட்டியை வெறுத்து ஆங்கிலேயர்கள் வருகைக்கு பின் பேண்ட் போடுவதே ஃபேஷன் என்றாகிவிட்டது. பொங்கல் தினத்தை ஒட்டி, அதாவது ஜனவரி 6 அன்று வேட்டி டே என்றெல்லாம் கொண்டாடப்பட வேண்டிய அவசரத்தில் நாம் இன்று இருக்கிறோம். இந்திய மக்களின் தினசரி உடையாயிருந்த வேஷ்டியை இப்போதெல்லாம் கோவிலுக்கு செல்லும் பொழுதும் திருமணம், பண்டிகைகள் போன்ற விசேஷ வைபவங்களின் போதும் தான் அணிகிறார்கள். டோத்தி, தௌத்தி, தௌத்தா, தோத்தியூ, சூரியா, துட்டி, துத்தி, சத்ரா, தௌத்ரா, கச்சே, பான்சே, தோத்தர், அங்கோஸ்தர், புத்வே, முண்டு, தோத்தி, லாச்சா, பஞ்சா, லாச்சா, மர்தானி, வேஷ்டி என்று வேஷ்டி என அழைக்கப்படுகிறது. புராண காலத்தில் உத்திரீயம், பீதாம்பரம் என்றும் அழைக்கப்பட்டது. காவி, நீலம், கருப்பு, சிவப்பு நிற வேட்டிகளை கோயிலுக்கு செல்பவர்கள் அணிகிறார்கள். 4 முழம் வேஷ்டி, 8 முழம் வேஷ்டிகள் உண்டு. கரை வேட்டிகளை கட்சிக்காரர்கள் அணிகிறார்கள். வேளாண் மக்கள் விவசாயத்தின் போது கட்டாயம் வேஷ்டி தான் அணிந்திருப்பார்கள். வேஷ்டி கட்டி வந்தால் சில கிளப்புகளில் அனுமதி இல்லை என்பது இன்றளவும் ஆச்சரியப்படத்தக்க உண்மை. இந்தியர்கள் மட்டுமல்ல, ஆப்பிரிக்காவின் செமாலியார் மற்றும் அபார் இனத்தவர்களும் வேஷ்டி அணிகிறார்கள். அந்த வேட்டிக்கு மகாவிஷு என்று பெயர். சரிகை வேஷ்டி, கெண்டை வேஷ்டி, மயில்கண் வேஷ்டி, டைமண்ட் கரை வேஷ்டி, மாறுகரை வேஷ்டி, மஸ்லின் வேஷ்டி, பட்டு வேஷ்டி, பருத்தி வேஷ்டி, பாலிஸ்டர் வேஷ்டி, கைத்தறி வேஷ்டி, பாம்பே மில் வேஷ்டி, நைஸ் மல் வேஷ்டி எனத்தான் கேள்விப்பட்டிருப்போம். இன்றைய தினத்தில் வெல்க்ரோ வேட்டிகள் என்று கட்டிக்கோ ஒட்டிக்கோ என்ற பாணியில் ஒட்டிக்கொள்ளும் வேட்டிகளும் வந்துவிட்டன. ஓரிரு இடங்களில் வேஷ்டியைவே தார்பாய்ச்சியும் இன்னும் சில இடங்களில் பஞ்சகச்சமாகவும் கட்டும் பழக்கம் இருக்கிறது. பஞ்சகச்சம் என்பது 5 இடங்களில் செருகி உடுத்தும் வேட்டியாகும். வலது இடுப்பு, இடது இடுப்பு, பின்புறம், தொப்புள் பகுதியில் 2 என சொருகி கட்டிக்கொள்வார்கள். சில பெரியவர்கள் வேட்டி அணிந்து இடுப்பை சுற்றி பச்சை கலர் பெல்ட் போட்டு இறுக்கி கட்டுவதும் உண்டு. வேட்டி அணியும் பாரம்பரியத்தை காப்பவர்கள் இன்றும் அரசியல்வாதிகள்தான் என்று சொன்னால் அதில் மிக இல்லை. இனி அறிவியல் காரணம். நம் பாரம்பரிய உடையான வேஷ்டியை இடுப்பில் அணிவதால் மூலாதார சக்கரத்துக்கு சக்தி கிடைக்கிறது. சகசிரார சக்கரத்தை பாதுகாக்கிறது. உடலை சுற்றி ஒரு கவசம் போல அமைக்கிறது. ரஜோ தமோ என்னும் ராட்சச தாமச சக்திகளை நீக்கி சாத்வீகம் என்னும் ஒளியை உண்டாக்குகிறது. உடலுக்கு வசதியாக இருப்பதால் மனதிலும் உடலிலும் ஏற்படும் எதிர்மறை சக்திகளை நீக்கி நேர்மறை சிந்தனைகளை உருவாக்குகிறது. மனம் மென்மையும் அமைதியும் பெறுகிறது. உற்சாகத்தை உருவாக்குகிறது. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை தவிர்க்கிறது. வேட்டி அணிவது மரபு சார்ந்த கம்பீரத்தையும் அழகையும் கொடுக்கிறது. வெப்பம் அதிகம் கொண்ட நம் நாட்டில் சீதோஷணத்துக்கு ஏற்ப பருத்தியில் தயாரிக்கப்பட்ட வெள்ளை வேட்டிகள் அணிதே சிறந்தது. வெள்ளை நிறம் சூரியனின் வெப்பத்தை ஈர்ப்பதில்லை, எனவே உடல் சூடாவதில்லை, அதிகம் ஏற்பதும் இல்லை. நம் நாட்டின் தட்பவெப்பத்துக்கு ஏற்ப உடலுக்கு குளிர்ச்சியையும் அணிவதற்கு எளிதாகவும் இருக்கும் வேஷ்டியே ஆண்கள் அணிய என்றும் சிறந்த உடையாகும். நன்றி.